மறவாதவர் விட்டு விலகாதவர் தன்னுயிர் தந்து என்னை மீட்ட உறவானவர் வழி மாறினேன் வழிகாட்டி நீர் தடுமாறினேன் என்னை தாங்கி நீர் வழி மாறினேன் வழிகாட்டி நீர் தடுமாறினேன் என்னை தாங்கி நீர் விழிக்குள்ளே என்னை வைத்து இமை மூடி நீர் ஒளியாலே என்னை மூடி இருள் நீக்கி நீர் விழிக்குள்ளே என்னை வைத்து இமை மூடி நீர் ஒளியாலே என்னை மூடி இருள் நீக்கி நீர் என்னை மறவாதவர் விட்டு விலகாதவர் தன்னுயிர் தந்து என்னை மீட்டன் உறவானவர் என்னை மறவாதவர் விட்டு விலகாதவர் தன்னுயிர் தந்து என்னை மீட்டன் உறவானவர் தாய் போல உம்மாக்கு தாய் தாங்கி நீர் தகப்பன் போல் உன் தோளில் என்னை தூக்கி நீர் தாய் போல உம்மாக்கு என்னை தாங்கி நீர் தகப்பன் போல் உன் தோளில் என்னை தூக்கி நீர் பசிதாகத்து என் உணவாகி நீர் பசிதாகத்து என் உணவாகி நீர் ஒருபோதும் பிரியா என் உயிராகி நீர் என்னை மறவாதவர் விட்டு விலகாதவர் தன் உயிர் தந்து என்னை மீட்ட உறவானவர் என்னை மறவாதவர் விட்டு விலகாதவர் உறவானவர் நான் போல உயரங்கள் நான் காண்கிறேன் மலை போல தயாராமல் நிலை நிற்கிறேன் நான் போல உயரங்கள் நான் காண்கிறேன் மலை போல தயாராமல் நிலை நிற்கிறேன் உம்மாலேதான் நான் வாழ்கிறேன் உம்மாலேதான் எதிர்க்கின்ற பகை வென்று ஜெயம் கொள்கிறேன் என்னை மறவாதவர் விட்டு விலகாதவர் தன்னுயிர் தந்து என்னை மீட்ட உறவானவர் என்னை மறவாதவர் தன்னுயிர் தந்து என்னை மீட்ட உறவானவர் உம் அன்பை மூச்சாக்கி சுவாசிக்கிறேன் உம் சித்தம் நிறைவேற்ற வாஞ்சிக்கிறேன் உம் அன்பை மூச்சாக்கி சுவாசிக்கிறேன் உம் சித்தம் நிறைவேற வாஞ்சிக்கிறேன் உமக்காகத்தான் நான் வாழ்கிறேன் உமக்காகத்தான் நான் வாழ்கிறேன் பலியாக நேர்ந்தாலும் தடமாறினேன் என்னை மறவாதவர் விட்டு விலகாதவர் தன்னுயிர் தந்து என்னை மீட்ட உறவானவர் என்னை மறவாதவர் தன்னுயிர் தந்து என்னை மீட்ட உறவானவர் என்னை மறவாதவர் தன்னுயிர் தந்து என்னை மீட்ட உறவானவர் வழி மாறினேன்
என் ஆத்மா என் சரீரம் முழுவதையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுவீராக. வந்தவர்கள் உம்முடையவர்கள், உம்மால் ரத்தம் சிந்தப்பட்டு, உம்மால் கழுவப்பட்டு, உம்மால் அபிஷேகம் பண்ணப்பட்டு உம்மை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறவர்கள் ஐயா, நீர் மகிமைப்படும்படியாக உம்முடையவர்களை நீர் எடுப்பித்து கட்டும்படியாக செபிக்கிறோம். அந்நாளில் இடிந்து போன தாவீதின் கூடாரத்தை கட்டி எழுப்புவேன்னு சொன்னீங்க அப்பா. நீங்கள் அப்பா இந்த பிள்ளைகளை நீங்கள் கட்டி எழுப்புங்க. நானும் சொல்கிறதுக்கு என்ற ஒன்றும் இல்லை, நானும் சொல்றதுக்கு என்ற ஒன்றும் இல்லை. ஆண்டவரே உமக்கு முன்பாக இருக்கிறேன். என்னுடைய உள்ளிந்திரங்கள் எல்லாத்தையும் நீர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன். என்னுடைய உள்ளிந்திரங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ஆராய்ந்திருக்கீங்கப்பா. ஆண்டவர் உமக்கு முன்பாக எல்லாம் வெளியரங்கமாக இருக்குது. எங்கள் அப்பா நீர் மகிமைப்படுவீராக. ஆண்டவரே உடைய எடுத்து கட்டுவீராக. தடைகள் விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதா. கரங்களை தட்டி கட்டப்பட்டு வானம் பூமி ஒளிந்து போனாலும் அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தையாகிலும் ஒரு புள்ளியாகிலும் மாறாது. அல்லேலூயா. வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 22வது வசனம். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இது தீவிரமாய் நடப்பிப்பேன். அல்லேலூயா. சின்னவனை ஆயிரமாகும், சிறியவனை பலத்த ஜாதியம் பெருக பண்ணுகிற ஆண்டவர் இந்த காலைகளில் உங்களை ஆயிரமாய் பெருக பண்ணுவாராக. அல்லேலூயா. உங்கள் பேரை பெருமைப்படுத்துன்னு சொன்ன ஆண்டவர் உங்களை பெருமைப்படுத்துவாராக. அல்லேலூயா. வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 32வது வசனம். பயப்படாதே சிறுமந்தி, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க பிதா பிரியமா இருக்கிறார். நம்முடைய அப்பா பிரியமா இருக்கிறார். அல்லேலூயா. ராஜ்யம் அவருடையது, வல்லமை அவருடையது, கர்த்தத்துவம் அவருடையது, மகிமை அவருடையது, நீங்கள் அவருடையவர்கள். அல்லேலூயா. நீங்க அவருடையவர்களா இருக்கிற அப்படின்னால உங்க கையில அவர் எதை தர விரும்புகிறார் அப்படின்னா ராஜ்யத்தை தர விரும்புகிறார். அல்லேலூயா. நல்லவர். ஒரு ராஜ்யம் ஏற்படுத்தப்படணும். புதுசா ஒரு ராஜ்யம் ஏற்படுத்தப்படணும் சொன்னா போராட்டம் இல்லாம எந்த ஒரு ராஜ்யமும் என்ன செய்யாது, வராது. அல்லேலூயா. போராட்டம் இல்லாமல் எதை வராது, எந்த ஒரு ராஜ்யமும் என்ன செய்யாது, வராது. கர்த்தர் நல்லவர். ஆனால் அவர் சொல்றாரு, நீ பயப்படாத, உங்களுக்கு என்ன செய்றேன், நான் ராஜ்யத்தை தரப்போறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ராஜ்யத்தை தரப்போகிறவர் என்ன செய்ய போறாரு? நான் 2 நாளா நான் தனித்து தேவ சமூகத்தில் போனேன். நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் உங்களுக்கு பிரசங்கம்னு நினச்சேல, நான் ஆயத்தமாகலை. என்னோட சம்மந்தம் இல்லாமல் ஒரு வார்த்தைக்கு நான் ஒரு காரியத்தை போய் போட்டுக்கிட்டு ஆண்டவரேன்னு சொல்லி சொன்னால் எனக்குள்ள ஒரு ரேமாவை என்ன செஞ்சார், எனக்குள்ள கொண்டு வந்தார். என்ன கொண்டு வந்தார் அப்படின்னு சொன்னால் படைகளின் ஆண்டவர்னார். என்ன படைகளின் ஆண்டவர்? எதுக்கு இந்த வார்த்தை? எனக்கு நான் எந்த சூழ்நிலை வந்து நிற்கிறேன், அப்போ எனக்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு வார்த்தை, படைகளின் ஆண்டவர். அவ்வளோதான். என்ன படைகளின் ஆண்டவர்? 11 மணிக்கு மேலே தான் எதுக்கு அப்படி சொன்னார் எனக்கு தெரிஞ்சது. அல்லேலூயா. என்ன ஆண்டவர்? அவர் படைகளின் ஆண்டவர். அல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்க ராஜ்யத்தை கட்டி கொள்ளும்படியாக, நீங்க தேவ ராஜ்யத்தை கட்டி எழுப்பும்படியாக அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. வாசிக்கலாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45வது வசனம். அதற்கு தாவீது பெலிஸ்தியனை நோக்கி நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானும் நீ நிந்தித்த இஸ்ரவேலின் அதான் முக்கியம், ராணுவங்களின் தேவன்.
நீ நிந்தித்த இஸ்ரவேலின் படைகளின் ஆண்டவர் அவர். அல்லேலூயா. அவர் நமக்காக என்ன செய்வார்னு சொன்னா அவர் யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. ஆமா, அவர் அவருக்காகவும் யுத்தம் பண்ணுவாரு, அவர் அவருடையவர்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அவர் யாருக்கெல்லாம் யுத்தம் பண்ணுவாரு? அவருக்காக யுத்தம் பண்ணுவார். ரெண்டாவது, அவருடையவர்களுக்காக என்ன செய்வாரு? யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. இந்த காலை வேளையில உங்களை பழுகி பெருக பண்ணும்படியாக அவர் யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. உங்களை மேன்மைப்படுத்தும்படியாக அவர் யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. உங்களை மகிமைப்படுத்தும்படியாக அவர் யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. நல்லவர். அடுத்து உங்களை எல்லா காரியத்திலையும் உங்களை கொண்டே யுத்தம் பண்ணுவார். எல்லா காரியத்திலையும் செய்வாரு, உங்களை கொண்டே யுத்தம் பண்ணுவாரு. அல்லேலூயா. உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். உங்களை அதுவும் என்ன செய்வாரு? உங்களை வச்சுதான் செய்வாரு, உங்களை கொண்டுதான் செய்வாரு. அவரை மகிமைப்படுத்த முடியாது செய்வாரு. அல்லேலூயா. அவர் மகிமைப்படும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்க பேர் என்ன செய்யப்படும்? உயர்த்தப்படும். அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமா ஜாதிகள் எழும்பும் போது அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. ஏன்னா அவருடைய பேர் எப்படிப்பட்டவர்? அவர் யுத்தத்தில் வல்லவர். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 15:3. கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர். கர்த்தர் யாரா? அடுத்து முடிச்சிருங்க அத. கர்த்தர் என்பது அவருடைய நாமம். போதும். அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவர்? யுத்தத்தில் வல்லவர். அல்லேலூயா. 14:14. என்னது 14:14? கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவாரு, நீங்க சும்மா இருப்பீங்க, அவ்வளவுதான். கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்வாரு? யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமா, யாக்கோபின் சந்ததியை எகிப்து தேசத்துக்கு என்ன செஞ்சாருன்னா கொண்டு போனாரு. ஆமா, எகிப்தியர்களுக்கு உள்ளவே வச்சு எகிப்தியர்களை பார்க்கல பலவான்களாக கர்த்தர் அவர்கள் என்ன செஞ்சா அவர்களை பல்லுகி பெருக பண்ணினார். அல்லேலூயா. அவர்கள் பொறாமைப்படும்படி அவர்கள் எழும்பி இவர்களுக்கு விரோதமா காரியத்தை செய்யற அளவுக்கு என்ன செஞ்சாங்கன்னா அவர்களை இஸ்ரவேலரை என்ன செஞ்சார்னா கர்த்தர் வளர்த்து விட்டார். அல்லேலூயா. நல்லவர். ஆமா, அவர்கள் எவ்வளவாய் ஒடுக்கப்பட்டார்களோ அவ்வளவாய் பெருகினார்கள். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, நீ தேவனுடைய நாமத்தின் நிமித்தம் நீ எவ்வளவாய் ஒடுக்கப்படுகிறியோ அவ்வளவாய் கர்த்தனை பெருக பண்ணுவார், கர்த்தனை மேன்மைப்படுத்துவார், கர்த்தனை உயர்த்துவார். அல்லேலூயா. ஆதியாகமத்தின் புத்தகத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நீங்க உற்று கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா அவருடையவர்களை ஒடுக்கத்தின் பாதையில வைத்தே பெருக்கத்தை கற்றுக் கொடுத்தார். பார்த்தீங்களா? நமக்கு எது பிடிக்காது? நமக்கு எது பிடிக்காது? ஒடுக்க மட்டுமே பிடிக்காது. எது மட்டும்தான் பிடிக்கும்? பெருக்க மட்டும்தான் பிடிக்கும். அல்லேலூயா. ஆனா நீங்க ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்த வச்சு பாருங்களேன், யாரையும் தபால் திபால்னு பெருக்கத்துக்கு கொண்டு வரவர்ல. அல்லேலூயா. ஒடுங்கின பாதை வழியேதான், ஒடுங்கின பாதை வழியேதான். ஆபிரகாமுக்கு சொன்னார், இப்ப அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன், பூமி வம்சங்களா உனக்குள்ளதான் ஆசிரியப்படுனாரு. மனுஷனை 25 வருஷம் ஒடுக்கத்தின் பாதையில தான் நடத்தினார். பேரளவுக்கு அவருக்கு என்ன இருந்தது? செல்வாக்கு இருந்தது. பேரளவுக்கு என்ன இருந்தது? செல்வாக்கு இருந்தது, வீடு இருந்தது, மனை இருந்தது. அல்லேலூயா. ஆமா, நல்ல வேலைக்காரர்கள் இருந்தாங்க. ஆடு மாடுலாம் குட்டி போச்சு, இவருக்கு குட்டி போட்டுச்சுது, இவருக்கு மட்டும்தான் ஒரு குட்டி போட முடியல. அல்லேலூயா. அவர் 25 வருஷம் குறைகளோட இறுதித்துல காயத்தோடு தான் இருந்தார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆனா அவர் நியமித்த ஒரு வேலை வந்த போது, பக்கத்துல கையை பிடிச்சு தூங்கிறாதீங்கன்னு சொல்லுங்க. அவர் நியமிக்கிற வேலை வருமா கண்ணை மூடிட்டீங்கன்னா அவர் போயிடுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, நான் இந்த இடையில பைபிள் காலத்துக்கு கேட்டுட்டே போனேன்.
என்ன கேட்டு போனீங்கன்னா, தம்பி ஆமாம் மேக்ஸ் பாடம் அப்படின்னா அது எனக்கு பிடிக்காத சப்ஜெக்டே அதான் அப்படின்னாங்க. அல்லேலூயா. அடுத்து நல்ல பிடிக்காதத ஆமாம் பிடிக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் எடுக்கணும். பிடிக்காதத அப்படின்னா தான் பாஸ் ஆக முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு எது பிடிக்கலையோ அதை குறித்து உலகம் கவலைப்படாது. அல்லேலூயா. இதில் பாஸ் ஆகி தான் ஆகணும் அப்படின்னா அதை என்ன செய்யணும்? பாஸ் ஆகி தான் ஆகணும். இல்லாட்டி ஆமாம் நான் 4 பாடத்துலையும் 100க்கு 100, 4 பாடத்துலையும் 100க்கு 5வது படத்தில் ஃபெயிலுன்னா அல்லேலூயா, நீங்கள் ஃபெயில் ஆகக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு பிரியமில்லாத பாதையில் நடத்தினாருன்னு சொன்னா நீங்க அதுல ஜெயிச்சே ஆகணும். கர்த்தர் உங்களுக்கு பிரியமில்லாத பாதையில் நடத்தினா நீங்க என்ன செய்யணும்? அதுல ஜெயிச்சே ஆகணும். அப்படின்னா வெற்றி அவருடையது. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, அது இடையில வருது, நீங்க வாழ்க. அல்லேலூயா. இப்ப நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஆமா, எகிப்தியர்களுக்கு உள்ள அவர்களை வச்சு அவர்களை பெருக பண்ணி அவர் யுத்தம் பண்ணினாரு. எதற்கு யுத்தம் பண்ணினான்னு சொன்னா அவருடைய கரத்தின் வல்லமை எப்படிப்பட்டது என்பதை எகிப்தியனும் அறிந்து கொள்ளணும், அவருடையவர்களும் அறிந்து கொள்ளணும். அவருக்காக ஒரு யுத்தம் பண்ணினார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அல்லேலூயா. யாருக்காக யார் யுத்தம் பண்ணா? ஆமா, இஸ்ரவேலின் தேவன் இன்னார் என்று எகிப்தியர்கள் அறிந்து கொள்ளணும். இஸ்ரவேலின் தேவன் இன்னார் என்று ஏத்தியர்கள் அறிந்து கொள்ளணும். இஸ்ரவேலின் தேவன் இன்னார் என்று அல்லேலூயா எபூசியர்கள் அறிந்து கொள்ளணும். இஸ்ரவேலின் தேவன் இன்னார் என்று கிர்காசியர்கள் அறிந்து கொள்ளணும். அல்லேலூயா. அப்போ அதற்காக என்ன செஞ்சாரு? ஆமா, இந்த எல்லா ராஜாக்களுடைய இருதயமும் உருகி போகிற அளவுக்கு, வழுவி போகிற அளவுக்கு கர்த்தர் இஸ்ரவேலருக்காக என்ன செஞ்சாரு? யுத்தம் பண்ணினார். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அவர்களுக்கு ஒரு ராஜ்யத்தை கட்டி எழுப்பும்படியாக இஸ்ரவேலர்களுக்கு கானான் அப்படிங்கிற ஒரு தேவ ராஜ்யத்தை அவருடையவர்களுக்கு அவர் கட்டி எழுப்பின ஆமா ராஜ்யம். அல்லேலூயா. ஆமா, தரிசன பூமி. ஆபிரகாமுக்கு தேவன் தந்த தரிசன பூமி. அல்லேலூயா. ஈசாக்குக்கு தேவன் தந்த தரிசன பூமி. இஸ்ரவேலுக்கு தேவன் தந்த தரிசன பூமியை நோக்கி நடத்துவதற்காக அவர்களுக்காக கர்த்தர் என்ன செஞ்சாரு? யுத்தம் பண்ணினார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த காலை வேளையில உங்களை பழுகி பெருக பண்ணும்படியாக கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. கர்த்தர் உங்க கூட வந்து யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. கர்த்தர் உங்க கூட இருந்து என்ன செய்வாரு? யுத்தம் பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவர்களுக்காக யுத்தம் பண்ணி ராஜ்யங்களை கட்டி கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். glory to God. இப்போ ஆமா, அவர் அவருடைய மகிமை என்ன செஞ்சா வெளியரங்கமா எல்லா ராஜ்யங்களுக்கும் முன்பாக என்ன செஞ்சாரு? காட்டினாரு. இவர்களும் ரொம்ப சந்தோஷமா பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ள என்ன செஞ்சாங்க? களி கூர்ந்தாங்க. ரொம்ப நாளா களி கூற முடியல. பழக பழக பாலும் அல்லேலூயா. இவங்க இங்கிட்டு தேவ மகிமையை பார்த்தாங்க, அங்கிட்டு அதை பார்த்தாங்க. இங்கிட்டு தேவ மகிமையை பார்த்தாங்க, இங்கிட்டு இதை பார்த்தாங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இது எப்ப பார்த்தாலும் பார்த்துக்கிட்டே தானே இருக்க வேண்டியிருக்குது, இது கொஞ்சம் புதுசா இருக்குதே அப்படின்னாங்க. அல்லேலூயா. ஆமா, இது கொஞ்சம் புதுசா இருக்குதே அப்படின்னாங்க. அல்லேலூயா. இங்கிட்டும் போனாங்க, அங்கிட்டும் போனாங்க, வலது பக்கமும் போனாங்க, இடது பக்கமும் போனாங்க. அல்லேலூயா. அடிமைப்பட்டார்கள், சிறைப்படுத்தப்பட்டார்கள், சிறை பிடிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. சிறை பிடிக்கப்பட்டவர்கள் எப்பொழுதெல்லாம் மனம் திரும்பி ஆண்டவரேன்னு சொல்லி கையை வசத்தினாங்களோ அப்பொழுதெல்லாம் அவர்களுக்காக யுத்தம் பண்ணாங்க. அல்லேலூயா. முதலாவது யாருக்காக யுத்தம் பண்ணாரு? அவருக்காக யுத்தம் பண்ணினார். அவருடைய மகிமை வெளியரங்கும்படி என்ன செஞ்சாரு? யுத்தம் பண்ணினார். அல்லேலூயா. இதுவரைக்கும் அவருடைய மகிமை விளங்கும்படி என்ன செஞ்சாரு? அவர் யுத்தம் பண்ணினாரு.
அல்லேலூயா. நீங்க எப்பெல்லாம் அவருடைய மகிமையை வெளியரங்கமாய் ஆமென் பிரஸ்தாபப்படுத்தும்படி நீங்க எழும்புறீங்களோ அப்பெல்லாம் அவர் இருதயம் கலிகூரும். அவருடைய இருதயம் செய்யும் கலிகூரும். அல்லேலூயா. நீங்க எப்பெல்லாம் அவரை மகிமைப்படுத்த வேண்டிய இந்த வாயி ஆமா தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை பேசுதோ அப்பெல்லாம் அவருடைய இருதயம் என்ன செய்யும்? கலங்கும். அதை சொன்னா ஆமீன் வந்து இதை சொன்னா என்ன செய்ய மாட்டேங்கி. அல்லேலூயா. நல்லவர். அவரே வழி நடத்தினார். தீர்க்கதரிசிகள் மூலமாக நியாயாதிபதிகள் மூலமாக அவரே வழி நடத்தினார். திடீர்னு சொன்னாங்க எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னாங்க. ராஜாவை ஏற்படுத்தி கையில கொடுத்துன்னு சொன்னாரு, ஆமா இதுவரைக்கும் நான் உங்களை நடத்தினேன், இனிமே அவன் நடத்துவான், அவனுக்கு நீங்க வேலைக்காரனா இருப்பீங்க, அவனுக்கு நீங்க என்ன செய்வீங்க? வேலைக்காரனா இருப்பீங்க. உங்க பிள்ளைகளை அவன் என்ன செய்வான்? அடிமைப்படுத்துவான். ஆமா நீங்க விதைக்கிற விதை நெல்ல அவனுக்கு நீங்க என்ன செய்யணும்? கப்பம் கட்டணும். எல்லாம் இருக்குதா பைபிள்ல? இருக்குது. எங்க இருக்குது? சாமுவேல் இருக்கு. வெரி குட். அல்லேலூயா. அப்படின்னு சொல்லிட்டாங்க கொடுத்தா ஆமா ஆமான்னு சொல்லிட்டாங்க. செஞ்சாங்க. கர்த்தர் நல்லவர். தேவனும் அவன் முதலாவது ஒரு நபரை என்ன செஞ்சாரு? தேர்ந்தெடுத்தாரு. இவன் என் காரியத்துக்காக என்ன செய்வான்? யுத்தம் பண்ணுவான்னு சொல்லி என்ன செஞ்சாரு? எதிர்பார்த்து பொறுப்பை கொடுத்தாரு. அவன் என்ன செஞ்சான்னு சொன்னா அவன் அவருக்கு பிரியமில்லாததை செஞ்சதுனால அவர் ரொம்ப மனஸ்தாபப்பட்டான். அல்லேலூயா. அழகாய் உருவாக்கின இந்த பூமியில தன்னுடைய மகிமைக்கென்று ஸ்தாபிக்கப்பட்ட மனுஷன் தன்னை கெடுத்து கொண்டது நிமித்தம் அவர் ரொம்ப துக்கப்பட்டார். தன்னை கெடுத்துக் கொண்டது நிமித்தம் அவர் செஞ்சார்? ரொம்ப துக்கப்பட்டார், ரொம்ப மனஸ்தாபப்பட்டார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, உங்களை எவ்வளவு அழகா மகிமைப்படுத்தி வச்சிருந்தார், எவ்வளவு அழகா மேன்மைப்படுத்தி வச்சிருந்தார். ஏன் இப்படி ஆயிட்டீங்க? எப்படி ஆயிட்டேன்? நல்லா தானே இருக்கேன். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். மாம்சமான கண்கள் யாவும் அதை என்ன செய்யும்? காணும் என்று எழுதப்பட்டது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில். அல்லேலூயா. திரும்ப திரும்ப ஒரு சத்தம் வருது, கெட்ட வார்த்தை ஒன்றும் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். எது கெட்ட வார்த்தை? எது தேவனுக்கு பிடிக்காது? நம்ம என்ன நினைக்கிறோம்னா இந்த உலகத்தான் பேசுற சரீரத்தின் அவயவங்களை குறித்து பேசுறாங்க பார்த்தீங்களா, இதுதான் கெட்ட வார்த்தை சொல்லி நம்ம நினைக்கிறோம். அவங்க சரீரத்தை பட்டியல் போடுறாங்க. அல்லேலூயா. நல்லவர். அது அவங்களுக்கு ஆமா கேட்க நமக்கு இது கெட்ட வார்த்தை. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆனா தேவன் ஆமா அருவருக்கிற கெட்ட வார்த்தை எதை? ஆமா இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட தேவன் எதை அருவருத்தார்? இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட தேவன் எதை அருவருத்தார்? அல்லேலூயா. முறுமுறுத்ததை அருவருத்தார். அவர் யார் ஆலோசித்தாரு? வாசிங்களேன். எபிரேயர்ல தான் இருப்போம். Glory to God. கர்த்தர் நல்லவர். Glory to God. 8வது வசனத்தை வாசிங்க. 3ஆம் அதிகாரம். வனாந்திரத்திலே கோபம் மூட்டின போது சோதனை நாளிலே நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்தாங்க. என்னை பரீட்சை பார்த்தாங்க. 40 வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள். 12வது வசனம். சகோதரரே ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத உங்களில் ஒருவனுக்கும் இராதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் எதை குறித்து பேச அழைக்கப்பட்டிருக்கோம்? எதை குறித்து பேச அழைக்கப்பட்டிருக்கோம்? விசுவாசத்தை குறித்து பேச அழைக்கப்பட்டிருக்கிறோம். எதை குறித்து பேச அழைக்கப்பட்டிருக்கோம்? விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம். அல்லேலூயா. தாவீது கோலியாத்துக்கு முன்னாடி எதை குறித்து பேசினாரு? விசுவாசத்தை குறித்து பேசினார். நீ நிந்தித்த
இஸ்ரவேலின் தேவனாகிய இராணுவங்களின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை கொண்டு வருகிறேன். அவன் பெரிய பட்டயத்தோடு வருகிறான், ஈட்டியோடு வருகிறான், தலைச்சீராவோடு வருகிறான், மார்க்கவசத்தோடு வருகிறான். இவருக்கு மார்க்கவசமும் இல்லை, தலைச்சீராவும் இல்லை, வெளியரங்கமா. இவருக்கு உள்ளரங்கமான ஒரு அலங்காரம் இருந்துச்சு. இது என்ன அலங்காரம் இருந்தது? உள்ளரங்கமான அலங்காரம் இருந்தது. கோலியாத்துக்குள்ள வெளியரங்கமான அலங்காரம் இருந்தது. அல்லேலூயா, நல்லவர். அப்போ உனக்குள்ள உள்ளரங்கமான ஒரு அலங்காரம் இருந்துச்சுன்னு சொன்னா நீ எதை குறிச்சு தான் பேசுவ? அல்லேலூயா. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. கோலியாத்துக்குள்ள இருந்தது என்னது? வெளியரங்கமான அலங்காரம். தாவீதுக்குள்ள இருந்தது, தாவீத வெளியரங்கமான அலங்காரத்துக்கு உட்படுத்தி சவுல் என்ன செஞ்சாரு? அவன் அழகு பார்க்க விரும்பினார். யுத்தத்துக்குண்டான கவசங்களை எடுத்து கொடுத்தாரு, அவருடைய பாதரட்சையை கொடுத்தாரு, சவுளுடைய பாதரட்சையை கொடுத்தாரு, சவுளுடைய தலைச்சீராக கொடுத்தாரு. அல்லேலூயா. போட்டு பார்த்தா அவருக்கு கிடைச்ச மாட்டேங்குது, நடக்க முடிய மாட்டேங்குது. அல்லேலூயா. அப்போ நான் ஃபாதர் பெர்க்மான் செருப்பு எடுத்து போட்டுக்கிட்டு வந்து என்றும் ஆனந்தம் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? எனக்கு செட் ஆகாது. அல்லேலூயா. எனக்கு ஜோசுவா பாதரட்சை எடுத்து போட்டு அவருடைய கோட் எடுத்து போட்டு நான் விளங்கினேன் அப்படின்னு சொன்னா, நான் விளக்கணும்னு சொன்னா நான் விளங்காம போயிருவேன். அல்லேலூயா. என்னுடையவைகளை நான் தரித்துக் கொள்ளுவேன். எதை தரித்துக் கொள்ளணும்? எனக்கு தேவன் தந்தவைகள். அல்லேலூயா. நல்லவர். எனக்குன்னு தேவன் ஒரு பாதை. அல்லேலூயா. எனக்குன்னு ஒரு அபிஷேகம், எனக்குன்னு ஒரு மகிமை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லவர். அப்போ அந்த அந்த இதுல நான் என்னை வளர்த்துக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு எந்த கிருபைகளை கர்த்தர் தந்திருக்கிறாரோ அந்த கிருபைகளை நான் வளர 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 அவர் என்னை மேன்மைப்படுத்திக்கிட்டே இருப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ உனக்கு தேவன் தந்த தாளந்துல நீ பெருக 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 தேவன் உன்னை மேன்மைப்படுத்துவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நல்லவர். அந்த காலை வேளையில தேவ சமூகத்தில் வந்து தேவ பிள்ளையே, நீ உனக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை குறித்து பேச அழைக்கப்பட்டிருக்க. நீ உனக்குள்ள வைக்கப்பட்டிருக்கிற திடமான மகிமையை குறித்து பேச என்ன செய்யப்பட்டிருக்க? நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். அல்லேலூயா. விசுவாசம் எப்ப வரும்? கேள்வி எப்ப வரும்? அவருடைய இந்த வாரம் பூரா நம்ம ஒரு நாளைக்கு 5 அதிகாரம், 7 நாளைக்கு 35 அதிகாரம் வாசிச்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிடுங்க. 3 அதிகாரம், சரியா? 21 அதிகாரம் வாசிச்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். விசுவாசம் கேள்வினால வரும்னு சொல்லிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். நீங்க விசுவாசிக்கிறீங்கிறத எந்த தானத்தை வச்சு பார்ப்பாரு? 1 பேதுரு 1 அதிகாரம் 7. அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கலும் அதிக விலையேறப்பட்டதா இருக்கிற ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அவருடையவர்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். அவருடைய பட்டயம், அவர் ராணுவங்களின் தேவன். அல்லேலூயா. நல்லவர். தேசத்தின் ராஜா தன்னை ஒழித்துக் கொண்டான். தேசத்தின் ராஜா தன்னை ஒழித்துக் கொண்டான். அவருடைய ஜனங்கள் கோலியாத்தின் பெலிஸ்தீரின் ராஜ்யத்துக்கு என்ன பயந்து நடுங்கி கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. யுத்தம் பண்ண வேண்டிய ராஜா என்ன செஞ்சிட்டாரு? உங்க இங்கதானே இருக்கிறீங்க. யுத்தம் பண்ண வேண்டிய ராஜா என்ன செஞ்சிட்டாரு? கோட்டைகள் இருக்கிறார். யுத்த வீரர்கள் கலங்கி கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. இப்போ ஆமா, அவருடையவர்களுக்காக அவர் யுத்தம் பண்ண இறங்கினார்.
ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தேவ பிள்ளை, ஒருவேளை உன் விசுவாச வாழ்க்கையில நீ கலங்கி போயிட்டியா? உன் விசுவாச வாழ்க்கையில நீ சோர்ந்து போயிட்டியா? அல்லேலூயா. உன் விசுவாசத்துல ஏதோ ஒரு பகுதியில நீ விழுந்து போயிட்டியா? டோன்ட் வரி, உனக்காக ஒரு யுத்தம் பண்ணுவார். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஏன்னா நீங்க அவருடையவர்கள். சத்தமா ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அவர் உங்களை கட்டி எழுப்புவார். அல்லேலூயா. இப்போ அந்த யுத்த களத்துல தாவீது எதை குறித்து பேசினாரு? சத்தமா சொல்லுங்க. ஆமா, இவர் கையில என்ன இல்ல? கோலியாத்து கையில உள்ள தடி, ஆமா, ஈட்டி தாங்கி இல்ல. கோலியாத்து அணிந்திருக்கிற ஆமா வஸ்திரம் இவர்கிட்ட இல்ல. இவர்கிட்ட ஒன்னே இருந்துச்சு, கவன், ஆமா, கவுட்டையும், ஆமா, 5 கல்லு இருந்துச்சு. ஒரு அலையா சொல்லுங்க பார்க்கலாம். அது ஆமா கோலியாத்தின் பார்வைக்கு அற்பமானது. இஸ்ரவேலின் ராணுவத்தினுடைய பார்வைக்கு அது எப்படிப்பட்டதுதான்? ஆமா, அற்பமானதுதான். ராஜாவின் பார்வைக்கும் அது அற்பமானதுதான். அல்லேலூயா. ஆனா இவரிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த அந்த வார்த்தை இருக்குது பாத்தீங்களா? அல்லேலூயா. அதுதான் கனத்துக்குரியது. அல்லேலூயா. அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. பிரச்சனையின் மத்தியில, போராட்டத்தின் மத்தியில, பாடுகள் மத்தியில, உபத்திரவத்தின் மத்தியில உனக்கிலிருந்து வரக்கூடிய வார்த்தை என்ன? உனக்கிலிருந்து வரக்கூடிய வார்த்தை என்ன? உனக்கிலிருந்து வரக்கூடிய ஒரு வார்த்தை, ஆமா, சபைய கலங்க பண்ணுதான். உனக்கிலிருந்து வரக்கூடிய ஒரு வார்த்தை சபையை கட்டி எழுப்புதான். நீ பேசி தெரிகிற வார்த்தை மற்றவங்களை தூக்கி எடுக்கிறதுக்கு உதவுதான், இல்ல அவங்களே கலங்க. பக்கத்துல கைப்பிடிச்சீங்க. நீங்க 100 வருஷம் நல்லா இருங்க. 20 வருஷத்துல குறைச்சிட்டேன். இல்லை கூட்டின்னு வந்துடுறேன்னா நான் விரும்புறத நான் உங்களுக்கு தரணும்ல. 120 வருஷம் நல்லா இருக்கு. இப்படியே பேசிக்கிட்டு இருக்கு. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. இல்லையா சொல்லுங்க. அவ்வளவு பயமா உங்களுக்கு? Glory to God. அவருடையவர்களுக்காக விழுந்து போனவர்களுக்காக அல்லேலூயா இறங்கி வந்தாருங்க. காணாமல் போன ஆடுகளுக்காக என்ன செஞ்சார்? அவர் இறங்கி வந்தார். அல்லேலூயா. ஆமா, காணாமல் போன அவருடையவர்களுக்காகவும் இறங்கி வந்தாரு. ஒட்டுமொத்த முழு உலகத்துக்காகவும் இறங்கி வந்து மரணத்தை ஜெயமாய் விழுங்கினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்ன தகப்பன்? மரணத்தை ஜெயமாய் விழுங்கி அவன் நித்திய ஜீவனை நீங்களும் நானும் சுதந்திரிக்கும்படி யுத்தம் பண்ணின நல்ல தகப்பன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சத்தமா சொல்லுங்க. நீங்க சொல்ல இங்க இருந்து வரும். இல்லாட்டி இப்பவே என்னத்தையும் போட்டதுக்கு நான் போறதுக்கு ரெடியா இருக்கேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஒரு தேவ பிள்ளை நம்ம தனக்கு வரக்கூடிய நெருக்கத்தின் மத்தியில, தேவ பிள்ளை தனக்கு வரக்கூடிய போராட்டத்தின் மத்தியில நீங்க எழும்பி நிற்கும்போது ஆமா கர்த்தர் ஆமா யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. கவனிக்கலாம். முதல் ராஜாவாகிய சவுல் ஆமா எழும்பி நின்றிருக்க போது அவன் பெலிஸ்தர் ரொம்ப கூடி வந்து என்ன செஞ்சிட்டாங்கன்னா அப்படியே நெருக்கிட்டாங்க. என்ன செஞ்சிட்டாங்க? நெருக்கிட்டாங்க. இப்போ இவர்கிட்ட இருக்கிறது 3000 பேர். யார்கிட்ட இருக்கிறது? சவுல்கிட்ட இருக்கிறது எத்தனாயிரம் பேர்? 3000 பேர். அல்லேலூயா. அவர்கள் கடற்கரை மணலத்தனை போல என்ன செஞ்சிருக்கிறாங்க? கூடி இருக்கிறாங்க. இவங்களுக்குள்ள எந்த ஒரு ஈட்டியும் அடிக்கக்கூடாது, எந்த ஒரு பட்டையுமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லா கொல்லர்களையும் இவர்கள் தன்வசப்படுத்தி விட்டார்கள். இவங்களுக்கு பட்டயம் இல்லை, ஒளிஞ்சிருக்கிறாங்க. யோனத்தான் 1000 தாரியும் என்ன செய்றாங்க? தனித்து இருக்கிறார்கள். எழும்பி போறாங்க. அல்லேலூயா. நல்லவர். எழும்பி போய் தேவனுடைய ஜனங்களை பெலிஸ்தீனுடைய கையிலிருந்து மீட்டெடுக்கும்படியாக
தன் கையில இருக்க பட்டயத்தை ஓங்கி வெட்ட ஆரம்பித்தார்கள். வெட்டுல 20 பேர் விழுந்துட்டாங்க. இவங்க எத்தனை பேர் தான் போனாங்க? 2 பேர் தான் போனாங்க. அல்லேலூயா. 2 பேர் போய் வெட்டினதுல 20 பேர். கோலியாத்தின் அந்த வம்சத்துல, பெலிஸ்தீன் வம்சத்துல எத்தனை பேர் விழுந்தாங்க? 20 பேர் விழுந்தாங்க. அந்த 20 பேர் விழுந்தது நிமித்தம் அவங்களுக்குள்ள என்ன வந்துட்டுனா கலக்கம் வந்துட்டு. யாருக்குள்ள? பெலிஸ்தீனர்களுக்குள்ள கலக்கம் வந்துட்டு. வாசிங்க 1 சாமுவேல் 14:14. யோனத்தானும் அவன் ஆயுததாரியும் அடித்த அந்த முந்தின அடியிலே ஏறக்குறைய 20 பேர் அறைய நிலமான விசாலத்தில் விழுந்தார்கள். அப்பொழுது பாளையத்தின் வெளியிலும் சகல ஜனங்களிலும் பயங்கரம் உண்டாகி ஒன்னும் பதட்டமே வேண்டாம். நிறுத்தி நல்ல 15 நிமிஷம் இருக்குது. நிறுத்தி நிதானமா வாசிங்க. இன்னொரு ஆள் வர வாசிங்க. நிறுத்தி நிதானமா வாசிங்களா. அப்பொழுது பாளையத்திலும் வெளியிலும் சகல ஜனங்களிலும் பயங்கரம் உண்டாகி தானே இருந்தவர்களும் கொள்ளையிட போன தண்டில் உள்ள கூட்டத்திலும் திகிலடைந்தார்கள். பூமியும் அதிர்ந்தது. தேவனால் உண்டான பயங்கரமா இருந்தது. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு 2 பேர் எழும்பி வைராக்கியமா வெட்டினாங்க. பெலிஸ்திய ராஜ்யம் கலங்கிட்டு. எத்தனை பேர் எழும்பி? 2 பேர் எழும்பி என்ன செஞ்சாங்க? யுத்தம் பண்ணாங்க. பெலிஸ்திய ராஜ்யம் கலங்கிட்டு. இப்ப கர்த்தரால் உண்டான பயங்கரம் அங்க இறங்கிட்டு கர்த்தரே யுத்தம் பண்ணினார். பூமி அதிர்ந்ததாம். நல்லா யோசிச்சு பாருங்க. வேத வசனத்தை நீ கவனமா ஆராய்ஞ்சு பாரு. சபைக்குள்ள ஒரு கலக்கம், சபைக்குள்ள ஒரு நெருக்கம், சபைக்குள்ள ஒரு போராட்டம். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அந்த நெருக்கம், அந்த போராட்டம், அந்த ஒடுக்க வரும்போது உனக்கு கையில கத்த பட்டயத்தை கொடுத்திருக்கிறாரு. அந்த பட்டயத்தை வச்சு நீ என்ன செஞ்ச? வெட்டினியா பேசினியா? யார வெட்டின? யார குறிச்சு பேசின? கர்த்தர் எப்படி யுத்தம் பண்ணுவார்? அல்லேலூயா. என்ன செஞ்சாங்க? என்ன செஞ்சாங்க? முழு தேசத்தையும் கவர்ந்து கொள்ளும்படி வந்தாங்க. ஒருத்தரும் பட்டயத்தை என்ன செய்யல? தூக்குறதுக்கு இடம் கொடுக்கல. அல்லேலூயா. இவங்ககிட்ட இருந்தது 3000 பேர். அவங்ககிட்ட இருந்து கடற்கரை தெல்லத்தையான மணலத்தின ஜனங்கள் பெலிஸ்தர்கள் கூடி வந்துட்டாங்க. ஒரு 2 பேர் எழுப்பி நின்று கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டி யுத்தம் பண்ணாங்க. கர்த்தர் ஆமா அவருடையவர்களை கலங்க பண்ணினவர்களை கர்த்தர் கலங்க பண்ணார். சொல்லுங்க. நல்லா கவனிங்க. ஆண்டவர் அழகா நமக்கு எழுதி தந்துட்டாரு. மாமிசத்தோடும் ரத்தத்தோடும் போராடாத. நம்முடைய யுத்தம் பூரா எங்க இருக்குதுன்னா வானமண்டலத்தில் பொல்லாத சேனைகளோடு, துரைத்தனங்களோடு, அதிகாரங்களோடு. பிசாசுக்கு ஒரு துரைத்தனம் இருக்கிறது, கர்த்தத்துவத்துக்கு ஒரு துரைத்தனம் இருக்கிறது. நாம் யாருடைய துரைத்தனமா இருக்கிறோம்? கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல இருக்குது. அது அவருடைய மகிமை, அவருடைய மேன்மை, அவருடைய வல்லமை, அவருடைய கரத்தின் புயம். துரைத்தனம் அவர்கிட்ட இருக்குது. சகலத்தையும் ஆளுகிற அதிகாரம் அவருக்கு இருக்குது. அந்த துரைத்தனத்தை என் கையில உங்க கையில அவர் தந்துட்டார். கர்த்தத்துவம் தோல்ல இருக்குது. அதை என் கையில உங்க கையில தரல.
திரும்ப நான் சொல்றது புரியுது? கர்த்தத்துவம் அது அவருடைய மேன்மை, அது அவருடைய மகிமை. அல்லேலூயா. துரைத்தனம் சகல ஜாதிகளையும் இருப்பு கொள்ள அரசாளுகிற ஆண் பிள்ளையை பெற்றெடுத்தார். அவருடைய பட்டயத்தை என் கையில் அவங்க கையில் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? அவர் தந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நல்லவர். இப்ப அவருடைய பட்டயத்தை அவர் என் கையில உங்க கையில தந்துட்டு வெட்டிடான்னு சொன்னா, அல்லேலூயா, நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. நீங்க பட்டயத்தை கர்த்தருக்காக வசத்துனீங்கன்னா கர்த்தர் எழுமின்றி யுத்தம் பண்ணுவார். ஒரு நிலை சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. மீதியானுடைய கையில தேசத்தை கர்த்தர் என்ன செஞ்சாரு? ஒப்பு கொடுத்தார். யார் கையில ஒப்பு கொடுத்தாரு? மீதியானுடைய கையில தேசத்தை ஒப்பு கொடுத்தாரு. ஒரு குறிப்பிட்ட காலம் அவர் நெருக்கப்பட்டார்கள், ஒடுக்கப்பட்டார்கள். அந்த குறிப்பிட்ட காலம் நிறைவுக்குள்ள வரும்போது ஆண்டவர் ஒரு மனுஷனை தேடினார், கிதியோனை தேடினார். அல்லேலூயா. ஆமா, அவன் பயந்துகிட்டு இருந்தான். பயந்துகிட்டு பார்த்து பராக்கிரமசாலி என்றார். அவன் அவிசுவாசத்தை குறித்து பேசினான். இவர் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணினான். அவன் எதை குறித்து பேசினான்? அவிசுவாசத்தை குறித்து பேசினான். இவர் அவனுக்கு விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணினார். அவன் எழும்பினான். கடலுக்கிற திரளத்தினா இருந்த மீதியானியரை 300 பேரை கொண்டு ஜெயிக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஒரு அழிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம், கர்த்தருடைய பட்டயம். அப்ப கர்த்தருடைய பட்டயத்தை அவன் தான் கரத்துல எடுத்து அவன் கர்த்தத்துவத்துக்காக தன் பட்டயத்தை உயர்த்திய போது கர்த்தர் அவருடையவர்களை கலங்க பண்ணினவர்களை அவர் கலங்க பண்ணினார். ஒரு அழிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பக்கத்தை கை பிடிச்சிருங்க. எங்க வந்துட்டு யாரை கடங்க பண்ணிக்கிட்டு இருக்கு? ஹலோ, புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. கர்த்தருடைய பட்டயம், அவர் சேனைகளின் ஆண்டவர். அவர் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நினைச்சுவார். அவர் யுத்தம் பண்ணுவார். ஏன்னு சொல்றார்? அதை கட்டி எழுப்புவார். அல்லேலூயா. அவர் கட்டி எழுப்புவார். இடிந்து போன தாவீதின் கூடாரத்தை அவர் கட்டி எழுப்ப எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். விழுந்து போன தூக்கி எடுக்க அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஒரு இல்லை சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவர் உங்களை விசாரிக்கிறார். அப்படின்னா அவர் உங்களை விசாரிப்பார். அவர் உங்களை தூக்கி எடுப்பார். நீங்கள் உங்களுடைய வீழ்ச்சியும் அவருக்கு தெரியும், உங்களுடைய வளர்ச்சியும் அவருக்கு தெரியும். அழிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதனால தேவ பிள்ளையே, ஆமா, அவர் பட்டைகளின் ஆண்டவர். உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படி யுத்தம் பண்ணுவார்? மறுபடியும் சொல்றேன், ஆமா, உங்களை கொண்டே தான் யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. ஆமா, யோபுக்குள்ள இருந்த தேவ மகிமை இன்னைக்கு வெளியரங்கமா எல்லாரும் பேசணும்னு சொன்னா யாரை வச்சுதான் யுத்தம் பண்ணாரு? யோபு வச்சுதான் யுத்தம் பண்ணார். அல்லேலூயா. என் தாசனாகிய யோபு அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. நல்ல யோபுவை அப்படியே யுத்த களத்துல நிப்பாட்டினார் பாருங்க. அல்லேலூயா. அந்த யுத்த களத்துல யோபுவை நிப்பாட்டும் போது யோபுக்குள்ளிருந்து வெளிப்பட்டது ஒரு சில நேரங்களில் அங்கலாய்ப்பு வெளிப்பட்டது. ஆனா அந்த அங்கலாய்ப்பும் அவன் ஒருபோதும் கர்த்தத்துவத்தை என்ன செய்யல, மட்டுப்படுத்தலை. அல்லேலூயா. அவருக்குள்ள விசுவாசம் நம்ம கர்த்தத்துவத்துக்கு விரோதமான காரியம் என்ன செய்யல, அவர் உதடுகளிலிருந்து புறப்படலை. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமா, கடைசியில எழும்பி கர்த்தர் யோபு இழந்ததெல்லாம் என்ன செஞ்சாரு? திரும்ப கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. என் தாசனாகிய மோசே. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமா, 40 வருஷத்துல 40வது வயசுல மாமிசத்தை கொண்டு போராடினவன அடுத்த 40 வருஷம் எத்தியோப்பியா தேசத்துல உருவாக்கிட்டு எந்த ராஜ்யத்தை பார்த்து பயந்து ஓடினாரோ அந்த ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வந்து என்ன செஞ்சாரு? யுத்தம் பண்ணினார். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. முகமுகமாய் தேவ சமூகத்திலிருந்து அமர்ந்து பேசின மோசே. அல்லேலூயா. நல்லவர். அந்த மோசேக்கு விரோதமா 2 பேர் பேசிட்டாங்க அப்படின்னு வரேன். அல்லேலூயா. கர்த்தர் யுத்தம் பண்ணினார்.
அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. மோசேக்கு உள்ள இருந்த அபிஷேகத்தை குறித்து, ஆரோனுக்குள்ள இருந்த அபிஷேகத்தை குறித்து ஜனங்கள் பேசிய போது அங்க கர்த்தர் யுத்தம் பண்ணினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உங்களுக்கு தேவன் தந்திருக்கிற ஸ்தானத்தில் நின்று தேவனுக்காக தேவனுக்காக யுத்தம் பண்ணுங்க. தேவன் எந்த ஸ்தானத்தில் தந்திருக்காரோ அந்த ஸ்தானத்தில் நின்னுங்க. அந்த ஸ்தானத்தை நீங்க நின்னுங்க. கிரேட் அவர் தருவார், கிரீட் அவர் தருவார். ஏன்னா மகிமை அவருடைய. கர்த்தருடைய மகிமை எப்படிப்பட்டது? வெளியரங்கமாகும், மாம்சமான கண்கள் யாவும் அதை காணும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, கிதியோன்கிற மனுஷன் யாருக்குமே தெரியாது. அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை அவனுக்கு முன்பாக வெளிப்பட்ட போது அந்த மகிமையை அவன் தூக்கி சுமந்தான். கர்த்தர் கிதியோனை என்ன செஞ்சாரு? பேர் பெற்றவனாய் மாற்றினார். அல்லேலூயா. நீங்க தாவீதுங்கிறது யாருக்காவது தெரியுமா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தாவீதுக்குள்ள கர்த்தர் செஞ்சாரு, அந்த கிருபையை வச்சாரு. தாவீது அந்த கிருபையை தூக்கி கொண்டு சுமந்ததுனால, தாவீது அந்த விசுவாசத்தை பேசினதுனால, ஆமா அங்க சொல்லப்பட்டிருக்கு, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உன் பேரை பெருமைப்படுத்துவேன். அல்லேலூயா. எப்போ என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துற எந்த ஸ்தானத்திலும் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற, தெரு தெருவா என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற, வீடு வீடா என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற, வீடு வீடா என் நாமத்தை கோல் சொல்லுகிற, வீடு வீடா அழுக்கு மூட்டையை தூக்கி சுமக்கிற அவன் அல்லேலூயா. என் வாய் ஞானம் விளங்க பேசும். அல்லேலூயா. ஆமா, ஞானம் விளங்க பேசுங்க. உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். உங்களுக்கு விரோதமா யாராவது பேசிட்டாங்களா? உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. உங்களை கொண்டு அவர் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக யுத்தம் பண்ணுவார். உங்களை கொண்டு அவர் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. நீங்க அவருக்காக யுத்தம் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா உங்களுக்காக ஒரு யுத்தம் பண்ணுவார். ஒரு வெளியில சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். க்ளோரி டு. அதனால ஆமா, கலங்க பண்ணுகிறவன் எழும்பி வரும்போது ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னன்னா, எனக்காக எழும்பி வெட்டுகிற ஒருத்தன் எந்திக்க மாட்டானா? எனக்காக எழும்பி வெட்டுகிற ஒரு ஜோனத்தான் அந்த சபையில் இல்லையா? அல்லேலூயா. ஆமா, யுத்தம் பிரவாகித்து வரும்போது ஆமா ஆமா தாவீதுக்காக யுத்தம் பண்ணுகிற ஒரு யோவாப் இல்லையா? அம்மோனியனும் அல்லேலூயா இன்னொருத்தன் வந்தான், அது தெரியல போட்டோம். அல்லேலூயா. ஒரு பக்கம் இங்க ஒருத்தன் வரான், ஒருத்தங்கிட்டு வரான், 2 தளபதிகள் சொல்றாங்க, ஆமா இதுக்கு ராஜாவுக்காக நம்ம யுத்தம் பண்ண போறோம், ஜனங்களுக்காக யுத்தம் பண்ண போறோம், தேவனுக்காக யுத்தம் பண்ண போறோம். நான் இங்கிட்டு நின்று சண்டை போடுறேன், நீ இங்கிட்டு நின்று சண்டை போடு. ஒருவேளை நான் சோர்ந்து போனா நீ என்ன செய்ய, என்னை பலப்படுத்து. நீ சோர்ந்து போனா நான் உன்னை பலப்படுத்துகிறேன். எப்படியாட்டும் ஆமா தேவன் நாம மகிமைப்படட்டும் அப்படின்னு சொல்லி யுத்தம் பண்ணுகிற ஒரு 2 பேரை கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. என்னத்தை செஞ்சுக்கிட்டு இருக்க? நீ யாரை குறிச்சு பேசிக்கிட்டு இருக்க? அல்லேலூயா. விளங்கிட்டா? விளங்கினாலும் சரி. அல்லேலூயா. கர்த்தருடைய யுத்தத்தை நடத்துவார். அவர் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. என்ன நீங்க அவருடைய, நீங்க அவருக்காக வைராக்கியம் பாடினதை அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்காக யுத்தம் பண்ண அவர் வைராக்கியமா எழும்புவார். அல்லேலூயா. ஏன்னா அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் படைகளின் ஆண்டவர். அல்லேலூயா. உங்க தலையை நிமிர பண்ணுவார். ஆமா, யுத்தம் கர்த்தருடையது. யுத்தம் என்ன செய்யுது? கர்த்தருடையது. உங்களுக்காக வழக்காடுகிறவர், உங்களுக்காக பரிந்து வச்சுக்கிறவர். அல்லேலூயா. நீங்களும் நானும் செய்ய வேண்டியது, ஆமா நமக்கு ஒரு போராட்டம் வரும்போது
நமக்கு ஒரு பாடு வரும்போது, நமக்கு ஒரு யுத்தம் வரும்போது எழும்பி நின்று கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுகிற யுத்த குதிரை கர்த்தருக்காக எழும்பி நிற்கிற கிதியோன்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்காக எழும்பி நிற்கிற யோவாப்புகளை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்காக தன்னுடைய வாழ்க்கையை விட்டுக் கொடுக்கிற யோசுவாக்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. யாரை நான் அனுப்புவேன், என் காரியமாய் போவான்னு சொன்ன தேவன் அல்லேலூயா உங்களுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்படி இருக்கிற ஸ்தானத்தில் மனங்கள் படிடுங்க பார்ப்போம். யுத்தம் கர்த்தருடையது, யுத்தம் கர்த்தருடையது, யுத்தம் கர்த்தருடையது. எங்க அப்பா நீங்க யுத்தம் பண்ணுங்க அப்பா. என் ஆவி ஆத்ம சரீரத்தை உங்க ரத்த கோட்டைகள் ஒப்பு கொடுங்க. என்னுடைய பலத்தை நீர் அறிந்திருக்கிறேன், என்னுடைய பலவீனத்தை நீர் அறிந்திருக்கிற ஆண்டவரே. என்னுடைய எழுவியை நீர் அறிந்திருக்கிறேன், என்னுடைய வீழ்ச்சியை நீர் அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு முன்பாக எனக்குரியது எல்லாம் வெளியரங்கமா இருக்குது ஐயா. என்னை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். எனக்காக நீர் வழக்காட வல்லவராக இருக்கிறீர், எனக்காக நீர் பரிந்து பேச வல்லவராக இருக்கிறீர், என்னை எழுப்பித்து கட்டி நீர் வல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே. எனக்கு எங்களுக்கு கிருபை தருவீராக. இந்த முழு திருச்சபைக்கு இரக்கம் பாராட்டுகிறார்கள். உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் இந்த திருச்சபையில யுத்தம் பண்ணி ஆண்டவரே உடையவர்களை கரையேற்றும்படியாச்சு கலங்க பண்ணுகிற கோலியாத்தின் வல்லமைகள் எல்லாம் நிர்மூலமாக்கப்படும்படியாக ஆண்டவரே உங்களுடைய ஜனங்களை என்னை பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. உங்க கரத்துல என்னை ஒப்பு கொடுங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.